துக்ளக் ஷோ என்றே அறியப்படுகிற அளவுக்கு வரலாற்றில் இருந்து துக்ளக் என்ற பெயரை எடுத்துக்கொண்டு புதிய வரலாறு படைத்தவர் நமது ராமசாமி அவர்கள். அவருடைய எழுத்திலே நக்கல் இருக்கும், கிண்டல் இருக்கும், கேலி இருக்கும். ஆனால் அடித்தளத்திலே நாட்டின் நலன் இருக்கும். தன்னுடைய உருவத்தையே கேலி சித்திரமாக ஆக்கிக்கொண்டு உலகத்தில் யாரும் பின்பற்றக்கூடிய நல்ல கருத்துக்களை சொன்னவர் அவர். சமஸ்கிருதம் தெரியும் அவருக்கு, ஆனால் தமிழினுடைய அருமையும் தெரியும். அதனை வெளிக்கொண்டு வந்து தமிழை வளர்க்க வேண்டும் என்ற எண்ணமும் அவருக்கு இருந்தது. என்னை போன்றவர்கள் எல்லாம் தனி அமைப்பு வைத்திருந்த போதும், இளைஞர் பொறுப்பை ஏற்றிருந்த போதும் ஊக்கமும் உற்சாகமும் கொடுத்தவர். செப்பும் ஒளியை செப்பம் செய்வோம் என்று சொல்லுகின்ற ஒரு அருமையான தலைப்பை எனக்கு தந்து, நாட்டில் புழக்கத்தில் இருக்கும் தமிழ் எழுத்துக்கள், தமிழ் சொற்கள், தமிழ் சொற்றொடர்கள், இவைகளில் இருக்கின்ற பிழைகளை எல்லாம் சுட்டி காட்டி செப்பம் செய்வதற்கு ஒரு வாய்ப்பை எனக்கு அளித்தார். அவருடைய கேள்வி பதிலை படிப்பதற்கென்றே அந்த பத்திரிகையை வாங்குபவர்கள் உண்டு. அப்படிப்பட்டவர் என்னையும் கேள்வி பதிலெழுத சொன்னார். தமிழின் மீது அடங்காத பற்றுடையவராக இருந்த காரணத்தினாலே தமிழ் தரும் காட்சி என்று என்னை தொடர்ந்து எழுத வைத்து தன்னுடைய தமிழை பற்றை காட்டினார். பெருந்தலைவர் காமராஜர் மீது மாறாத பற்று கொண்டவர். இந்த நாட்டிற்கு ஜனநாயகத்திற்கு ஒரு ஆபத்து வந்துவிடுமோ என்ற சூழ்நிலை உருவான போது எழுந்து துணிந்து நின்று எழுதியவர். அவர் யாரிடமும் கெஞ்சுவதும் இல்லை, எதற்கும் அஞ்சுவதும் இல்லை. அப்படிப்பட்ட அருமையான ஒரு ஆசிரியர் நம்மிடமிருந்து மறைந்து விட்டது ஈடு செய்ய முடியாத இழப்பாகும். அவருடைய இறப்புக்கு நான் இரங்கல் தெரிவிப்பதோடு அவருடைய குடும்பத்தாருக்கும் அவருடைய பற்றாளர்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த ஆறுதலையும் தெரிவித்து, சோவினுடைய புகழ் என்றும் நிற்கும், என்றென்றும் நிற்கும் என்று சொல்லி அவருக்கு அஞ்சலி செலுத்துகிறேன்.